Abide in my love. யோவான் 15:9. என் அன்பில் நிலைத்திருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மாக்கப்புகள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர் விசுவாசிகளே, குட் ஹேபிட்ஸ் leave no trace in our soul, but good loves do. Truly, this is all love is about, to obey and to believe whom you love. Saint Augustine. நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டும் ஆன்மாவில் எத்தகைய தடயங்களும் பதிப்பதில்லை. ஆனால் தூய அன்பு அதனை பதிக்கும். உன்னை அன்பு செய்பவரை நம்பி கீழ்ப்படிவதே உண்மையான அன்பாகும். மனிதனுக்கு பலம் நம்பிக்கையில். அன்பு செய்பவரை நம்பி நாம் நம்முடைய வாழ்வை பகிர்ந்து கொள்கிறோம். திருமணங்கள் நடக்கும் பொழுது பெண்ணோ ஆணோ, பெண் வீட்டாரோ மணமகன் வீட்டாரோ எத்தகைய ஒரு டிமாண்ட் எழுதி வாங்குவது கிடையாது. என் பெண்ணை நீ பத்திரமாக வைத்திருப்பாய், பாதுகாப்பாய் என்று எழுதி கொடு என்று கேட்பது கிடையாது. கல்யாணம் ஆகின்ற பொழுது பிறகு அவர்களுக்குள் ஏதாவது சண்டை சச்சரவு பிரிவு ஏற்படும் பொழுது பஞ்சாயத்து வைப்பார்கள். அப்பொழுது கேட்பார்கள், என் பிள்ளைக்கு என்ன ஜவாப், யார் பொறுப்பெடுக்கிறீங்க, எழுதி கொடுங்க. என் பிள்ளைக்கு ஒன்றும் ஏற்படாது, என் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வராது என்று எழுதி கொடுங்கள் என்று கேட்பது சாதாரணமாக பார்க்கலாம் இந்த பஞ்சாயத்துகளில். இப்படி எழுதி கொடுத்தா உன்னுடைய பிள்ளையை திருமணம் செய்து வைத்தாய். ஆமாம், நம்பிக்கையின் அடிப்படையில் செய்தோம், இப்பொழுது நம்பிக்கை இல்லை, ஆகவே தான் இப்படி கேட்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆக வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் மேல் கட்டப்பட்டதாகும். அந்த நம்பிக்கை அன்பின் அடிப்படையில் அமைவதாகும். அதைத்தான் ஆண்டவர் இன்று இந்த அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொன்னால் அந்த திருமண வாக்குறுதி எப்படி சொல்லப்படுகிறது? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் எல்லா வேளையிலும் அந்த அன்பில் நிலைத்திருப்பது. God created persons to be loved and things to be used. When this order is reversed, tragedy results. Revel Ho. மனிதர்கள், கடவுள் மனிதர்களை படைத்தது அன்பு செய்யப்படவும் படைத்த பொருட்களை பயன்படுத்தவும். இது எதிர்மறையாகும் போது விளைவு பேராபத்தாகும். படைத்தார் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தார் தன்னை வணங்க. ஆக இந்த பொருட்கள், அண்ட சராசரங்கள் அனைத்தும் மனிதனுக்காக படைக்கப்பட்டவை. ஆனால் மனிதன் அந்த கடவுளை துதித்து போற்றி புகழ்ந்து நன்றி கூற படைக்கப்பட்டிருக்கிறான். அதே போன்று சக மனிதர்களும் அன்பு செய்யப்பட படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பல சமயங்களில் நாம் என்ன பார்க்கிறோம்? மனிதர்கள் பொருட்களை போல பயன்படுத்தப்பட்டு உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். அப்படி உதாசீனப்படுத்தவர்கள் தங்களுடைய மனக்குறையை இப்படி தெரிவிப்பார்கள். என்னை கறிவேப்பிலை போல பயன்படுத்தி தூக்கி எறிந்து விட்டார்கள். நான் தேவைப்படும் பொழுது என்னை பயன்படுத்தி கொண்டார்கள், தேவையில்லாத பொழுது என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று சொல்வது இந்த கருத்தின் அடிப்படையில். மனிதர்கள் அன்பு செய்யப்பட வேண்டும். மனிதர்கள் வெறும் பொருட்களை போல பயன்படுத்தல் ஆகாது. பொருட்களை பயன்படுத்துகிறோம், அது ஓட்டையாக உடைசலாக இருந்தால் தூக்கி எறிந்து விடுகிறோம், இனி அதனால் பயன் இல்லை. மனிதர்கள் அப்படி அல்ல.
மனிதர்கள் தொடர்ந்து அன்பு செய்யப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் abide in my love, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று கூறுகிறார். The source of joy is to be found in a person's deeper intimacy. It is there where God resides. Then joy widens and makes us glitter, and all that is beautiful can be perceived by us in all its brilliance. Romano Guardini. ஒருவரிடம் காணும் உள்ள ஆழமான நெருக்கமே மகிழ்ச்சியின் பிறப்பிடமாய் உள்ளது. அதில்தான் இறைவன் உரைகிறார். மகிழ்ச்சி விரிவடைந்து நம்மை ஒளிரச் செய்கிறது. அழகானது அனைத்தும் அது மிளிர்வதில் நம்மால் காண முடியும். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்தி மனதில் நாம் பார்க்கலாம். அந்த மனதிலே இருக்கும் பொழுது அது வெளிப்படையாக நம்முடைய முகத்தில், நம்முடைய செயல்பாடுகளில் தெரியும், மிளிரும். Jesus' love was unconditional. Jesus' love was to others' goodness. Jesus' love was sacrificial. Jesus' love was that he gave up all that he had for those he loved to secure everlasting life. இயேசுவின் அன்பு நிபந்தனை அற்றது, பிறருடைய நன்மையையே நோக்கியதாகும். தன்னிடம் இருந்த மிக சிறந்ததையும் தனக்குள்ள அனைத்தையும் பலியாக கொடுக்கும் தியாகம் நிறைந்தது அவர் அன்பு. அதைத்தான் இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து நற்செய்தியில் இயேசுவின் அன்பில் நிலைத்திருத்தல், அந்த அன்பை இன்னும் உணரச் செய்யக்கூடிய வகையில் பரிசுத்த ஆவியினுடைய வருகைக்காக செபித்திருந்து நவநாளாக அவரிடம் செபித்தல். He gave his very life for those he loved in order to secure for them everlasting life with the Father. இயேசு தான் அன்பு செய்தவர்கள் தந்தையுடன் நித்திய வாழ்வை அடையும் பொருட்டு அவர் தன் வாழ்வையே கொடுத்தார். His love fills our hearts and transforms our minds and frees us to give ourselves in loving service to others. அவரது அன்பு நம் உள்ளத்தில் நிறைந்து நம் மனதை உருமாற்றி பிறரன்பு பணியில் முழுமையாக ஈடுபடச் செய்கிறது. If we open our hearts to his love and obey his command to love our neighbor, then we will bear much fruit in our lives, fruit that will last for eternity. நமது இதயத்தை அவர் அன்புக்கு திறந்து அவரது பிறரன்பு கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நமது வாழ்வில் மிகுந்த பலனை நித்தியத்திற்குமான கனியை கொடுக்கிறது. முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, inflame my heart with love for you and your ways, and with charity and compassion for my neighbor. May there be nothing in my life which keeps me from your love. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை அன்பு செய்வதிலும் உம் வழிகளை கடைபிடிப்பதிலும் எம் அயலாருக்கு அன்புடன் பரிவு காட்டவும் உம் அன்பு தீயில் எம் இதயத்தை பற்றி எரிய செய்திரளும். உம் அன்புக்கு தடையானவற்றையும் என்னிடமிருந்து அகற்றியறலும். இத்தகைய நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கும் தூதர்களாக, நற்செய்தியின் சாட்சிகளாக நாங்கள் விளங்கச் செய்திரலும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.